வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எப்படி நம்மளே ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என்னடா நம்மளே ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம்னு கேட்குறீங்களா? நம்ம இப்போ கடையில் வந்து போயிட்டு காசு கொடுத்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் நம்ம வாங்குகிறோம். ஆனால் அந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வர்றது கிடையாது. ஏன்னா அதில் இருக்கிற குவாலிட்டி அந்தளவுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ நம்மளே வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது ஒரு குவாலிட்டியோட அப்படின்றதுக்காக பார்க்க போகிறோம். நிறைய வீட்டில் நிறைய பிரச்சனை என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜ் போடுறதுக்கோ இல்லை வந்து ஒரு அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளக் பாயிண்ட் வந்து நமக்கு அர்ஜென்ட்டுக்கு யூஸ் ஆகாது. ப்ளக் பாயிண்ட் இருக்கிற இடத்துல வந்து நம்மளால் வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து அயன் பாக்ஸ் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஒரு சார்ஜிங் பாயிண்ட் நம்மளால் போட முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றது மாதிரி நம்ம மனசில் தோணும். ஆனால் நம்ம கடையில் வாங்கின எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் என்ன ஆகும்னா யூஸ் பண்ண அது வந்து உடஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளே ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா 1+1 சொல்லிட்டு ஒரு சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று வாங்கணும், ஒரு 5 amps சாக்கெட் ஒன்று வாங்கணும், ஒரு 5 amps சுவிட்ச் ஒன்று நீங்கள் வாங்கணும். இது கடையில் எலக்ட்ரிக்கல் கடையில் போய் கேட்டிங்கனாலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நல்லா கேட்டுங்க. 1+1 சொல்லிட்டு நீங்கள் சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று கேட்டு வாங்கிக்கணும். சுவிட்ச் பாக்ஸோட இது வந்து நீங்கள் வாங்கிக்கணும். அப்புறம் வந்து 5 amps சுவிட்ச் ஒன்று வாங்கிக்கணும். 5 amps சாக்கெட் ஒன்று வாங்கிக்கணும். 5 amps சுவிட்ச் ஒன்று நீங்கள் வாங்கிக்கணும். சரி வாங்க, இதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு இதை நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டு டெஸ்ட்டில் வச்சு ஸ்க்ரூ வந்து கலட்டிக்கணும். கலட்டிட்டு இதை எடுத்துடணும். இப்படி எடுத்துட்டு இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கேன். 5 amps சாக்கெட் இருக்கு இல்லைங்களா, அந்த 5 amps சாக்கெட் எடுத்து இப்படி வச்சுட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ வந்து இப்படி போட்டுட்டு இதை இப்படி கையில் பிடிச்சிட்டிங்கன்னா தான் பின்னாடி வந்து உங்களால் வந்து இந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து இந்த மாதிரி நீங்கள் டைட் பண்ணிடணும். அதே மாதிரி இங்கே கீழே இருக்கு இல்லையா, இதே மாதிரி இங்கே வச்சு இந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு 5 amps சுவிட்ச் இருக்கு இல்லையா, அந்த 5 amps சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க்கை பார்த்துட்டு நீங்கள் இப்படி வைக்கணும். இப்படி வச்சிங்கன்னா தான் இந்த சுவிட்ச் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இல்லை இப்படி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இது தலைகீழ ஆகிடும். சுவிட்ச் வந்து இப்படி போட்டால் மாதிரி இப்படி போட்டால் தான் ஆன் ஆகும். ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இப்படி வைக்கணும். இப்படி வச்சிங்கன்னா தான் சுவிட்ச் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம வந்து அதே மாதிரி ஸ்க்ரூவை போட்டு இதை வந்து நம்ம டைட் பண்ணிக்கணும். இப்படி டைட் பண்ணிட்டா இது வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டே இருக்கும். நம்ம கையெல்லாம் டைட் பண்ணால் அந்த கரெக்டான அந்த டைட்டிங் பொசிஷன் வராது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணால் டெஸ்டரை வச்சு இப்படி ஃபுல் டைட்டு இப்படி வச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் வச்சு அடியில் நெட்டு அந்த கீழே இருக்கு இல்லையா, அந்த கீழே இருக்கிற இடத்துல வந்து ஒரு கையை வச்சு இப்படி வந்து நீங்கள் நெட்டை டைட் பண்ணி பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது வந்து டைட் ஆகும். ஸோ இப்படி டைட் பண்ணிடணும் இல்லையா. இதை வச்சுட்டு இதையும் வச்சு இப்படி வந்து ஃபுல் டைட் நீங்கள் குத்துடணும். இப்படி கொடுக்கும்போது பக்காவாக வந்து 1+1 வந்து நம்ம இந்த சுவிட்சும் இந்த சாக்கெட்டையும் இந்த போர்டில் வந்து நம்ம உட்கார வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதுதான் இப்படி நம்ம உட்கார வச்சிடறோம். இப்போ இதுக்கு வந்து எப்படி நம்ம லைன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சின்ன ஒயர் நம்ம யூஸ் பண்ணணும். லிங்க்கு கொடுக்கணும். அது பேர் என்ன சொன்னால் லிங்க்கு. ஓகேங்களா? இதுலேருந்து இங்கே வரும் லிங்க்கு. எல்லுன்னு ஒரு இடம் இருக்கும். இந்த எல்லில் தான் நம்ம லிங்க்கை நம்ம கொடுக்க போகிறோம். லிங்க்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் 118 ஒயரே வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. 2.5 ஒயர் யூஸ் பண்ணலாம். லோடு எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த ஒயர் இருக்கு இல்லையா, கரெக்டாக இந்த ஸ்லீவ் வரா மாதிரி இப்படி சீவிட்டு இதை அழகாக இப்படி ஜாயின் பண்ண வேண்டியது தான். வச்சுட்டு இந்த சுவிட்சோட மேல் டாப்பில் வந்து இதை நீங்கள் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த டெஸ்டரை வச்சு இதை நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கணும். நல்லா லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் நீங்கள் டைட் பண்ணிக்கணும். அப்படி டைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லூஸ் கனெக்ஷன் வராமல் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லுன்னு ஒரு இருக்கும் லிங்க், அதில் லைன் கனெக்ஷன் இருக்கும். அந்த லைன் கனெக்ஷனில் தான் இதை கொடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லிங்க்கு கொடுத்துருக்காங்க. சில இதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் தான் இருக்கும். இதில் டபுளாக தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் இந்த அளவு கரெக்டாக, இந்த அளவு வருது இல்லைங்களா, இந்த அளவுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் வந்து இதை கட் பண்ணணும். அந்த ஒயரை இந்த ஒயர் இப்படி கட் பண்ணிவிட்டு
அழகாக இப்படி, ஏன்னா நீங்கள் அப்படியே ஸ்லீவில் கொடுக்கக்கூடாது, அப்படியே கொடுத்தீங்கன்னா வந்து இதுவாகிடும். இப்படி வச்சுட்டு இதை வந்து லூஸ் பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் லூஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து கனெக்ஷனை இப்படி கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதை வந்து நம்ம டைட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த லூப் கனெக்ஷன். பார்த்திங்கன்னா இந்த லிங்க்லேருந்து டாப்லேருந்து இந்த லிங்க்கு கனெக்ஷன் வந்துடணும். ஸோ இப்போ இது கனெக்ஷன் பண்ணிட்டோமா, இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து மெயின் லைன் கொடுக்க போகிறோம். மெயின் லைனுக்கு வந்து 2 ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து 3 கோர் ஒயரும் 2 கோர் ஒயரும் கடையில் விற்கிது. நான் வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 118 ஒயரை போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 3 கோர் ஒயர் யூஸ் பண்ணாலும் 3 கோர் ஒயர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 2 கோர் ஒயர் போடனாலும் 2 கோர். எர்த்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 கோர் ஒயர் போட்டுக்கலாம், எர்த்து வேணாம்னு நினச்சிங்கன்னா 2 கோர் ஒயர் போட்டுக்கலாம். நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்க்கு எர்த்துன்றது வந்து ரொம்ப அவசியம் கிடையாது தான், பட் இருந்தாலும் எர்த்து போட்டுறது ரொம்ப நல்லது தான். ஸோ அது மாதிரி எர்த்து வேணும்னா நீங்கள் எர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸு நியூட்ரலு, ஓகேங்களா? ஃபேஸு நியூட்ரலு இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுவிட்சில் வந்து கீழே வந்து ஃபேஸை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஃபேஸ் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம டைட் பண்ணிக்கிறோம். இது மாதிரி அதே மாதிரி நியூட்ரல் நாப் இருக்கு இல்லையா, நியூட்ரல் லிங்க் இருக்கு இல்லையா, அந்த நியூட்ரல் லிங்கில் வந்து அதே மாதிரி அந்த அளவு எவ்வளவோ அந்த அளவு வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும் இந்த நியூட்ரலை. ஏன்னா 2 இதுலேயும் படணும். இப்போ வரதுலாம் பார்த்திங்கன்னா 2லாம் கிடையாது. நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது 2 இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆனால் இப்போ வரதுலாம் 2லாம் கிடையாது, சிங்கிளில் தான் கொடுக்குறாங்க. அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இது வந்து சிங்கிள்லேயே கொடுத்துக்கலாம். நான் ஒயரை கொடுக்கும்போது சிங்கிளில் கொடுக்கும்போது டபுளாக மடித்து கொடுங்க, ஏன்னா அப்போ தான் வந்து டைட்டாக இருக்கும். சிங்கிளாக கொடுத்தீங்கன்னா வராது. நான் இது வந்து டபுள்ன்றதால சிங்கிளாகவே கொடுக்குறேன். வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து நம்ம டைட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸு, இது வந்து நியூட்ரல். இது வந்து நம்ம வந்து கனெக்ஷனில் கொடுக்க போகிற நியூட்ரல், ஃபேஸு நியூட்ரலோட ஒயர். இதுதான் வந்து பவருக்கு நம்ம போய் யூஸ் பண்ண போகிறது எக்ஸ்டென்ஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் 3 கோர் ஒயர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 2 கோர் ஒயர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எர்த்து வேணா 3 கோர் யூஸ் பண்ணுங்கள், எர்த்து வேணான்றவங்க 2 கோர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அழகான ஒரு 1+1 எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது எப்படி இது நம்ம ஒர்க் பண்ணுதான்னு எப்படி செக் பண்ணி பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈபியில் வந்து லைனை கொடுத்து நம்ம சுவிட்ச் போர்டில் வந்து லைனை கொடுத்துட்டு வந்துட்டோம். இது ஒர்க் பண்ணுதா இல்லையா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம சுவிட்சை போட்டுட்டோம். நீங்கள் இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டெஸ்டரில் வந்து லைட் எரியுதுங்களா? இப்போ கரெக்டாக வந்து இந்த லைன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நியூட்ரல் சைடில் வந்து லைன் வரல. நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறது வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். சரி வாங்க, இதை வந்து நம்ம ஒரு பல்பு போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இதுக்கு வந்து ஒரு ஹோல்டர் போட்டாச்சு. இதுக்கு ஒரு லைன் நம்ம கொடுத்துட்டோம். இதை வந்து ஹோல்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பல்ப் எரியுதான்னு பார்த்துருவோமா? பார்த்தீங்கன்னா பல்ப் எரியுது. ஸோ நம்ம கொடுத்துருக்க லைன் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம். இது ஒரு சிம்பிளாக வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.